திருச்சிற்றம்பலம். தண்ணீரில்லா தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கும் 18 சைவ சித்தாந்த ஆதீன திருமடங்களில் ஒன்றான ஸ்ரீ சத்திய ஞான தேசிக தீர்க்க தரிசனிகளால் தோற்றுவிக்கப் பெற்ற பொருணையும் கமலையும் இரு கண்களாகக் கொண்டு சிவஞான செங்கோலோச்சும் திருக்கயிலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானம் சீர்வளர் சீர் சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள ஆசியுரை. ஈசனை நீ பூசனை செய்யென்று உமையோடு இனிதளித்து மாசிலா அருள் பொழிந்த வளர்ஞான சிகாமணியை பாசமுதல் மூன்றுணர்த்தி பிறப்பொழித்த பரஞான தேசிகனாம் சத்திய ஞானியை பணிந்து சிந்தனை செய்வாம். 14 சித்தாந்த சைவ ஆதீனங்களுள் ஒன்றான திருக்கயிலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பொருணை நதிக்கரையில் திருநெல்வேலி சீமை அம்பாசமுத்திரத்தின் ஒரு பகுதியாகிய வேளாக்குறிச்சியில் ஸ்ரீ சத்தியஞான தேசிக தீர்க்க தரிசனிகளால் தோற்றுவிக்கப்பெற்ற சிறப்புடையது. இவர்களது அருளாட்சி காலம் கிபி 1475 முதல் 1525 முடிய என சுட்டப்பட்டுள்ளது. இவர்கள் மீது 14ஆம் நூற்றாண்டில் பாடப்பெற்ற சிற்றிலக்கியமே சத்தியஞான பண்டாரம் பிள்ளைத்தமிழாகும். ஆதீன முதற்குறவர் மீது பிள்ளைத்தமிழ் பாடப்பெற்றுள்ள தனிச்சிறப்புடையது இந்த ஆதீனம் ஒன்று மட்டுமே என்றால் அது மிகையல்ல. அதிபக்குவியான இப்பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் தமது குருபக்தியின் காரணமாக தமது பெயரை கூட இவ்விடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. தமது குருநாதரின் குருவருள் திறத்தை பல பாடல்களில் விரைவாக எடுத்துரைத்திருந்த போதிலும் அவற்றுள் குறிப்பாக பணிவோர் வினையகல நகை வெண் திருநீறு அளிப்பவனே எனவும் பார்கொண்ட பல்லுயிர்கள் சிவசமயம் அல்லாது பரசமய வாரியில் போய் படியாது சரண திருத்தோணி காட்டி ஒரு பரமுத்தி வீடளிக்கும் ஏர்கொண்ட சைவ சித்தாந்த குருதேசிகனே எனவும் கண்ணுதலின் கருதவரிய நெட்டை காட்டி மகிழ்ந்து நீ பணிக்கும் பணிக்கு முதன்மை திறம்பூண்டு உன் பாதம் பரவும் திருத்தொண்டர் பரமகதி வீடடைவர் என பகர்வது அதிசயமோ, பிணிக்கும் வறுமை கொடுந்தீக்கும் பெரிது வழுந்தி இழிதகமை பெற்றேரேனும் நின்னாமம் பேசியவர்கள் பிறப்புறு நோய் தீர்க்கும் மருந்தே எனவும் போற்றப்பட்டுள்ளதிலிருந்து குருவருள் திறம் தெல்லிதின் விளக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பாடலில் தூய நற்பரயோக நேய சத்திய ஞானி என சுட்டப்பட்டுள்ளதிலிருந்து மெஞ்ஞானத்தை போதித்து சிவஞானத்தை அருளவல்ல சர்க்குரு தவமும் யோகமும் உடையவர் தமது ஞானாசிரியரான சத்திய ஞானி என சிறப்பித்து கூறுகிறார். திருவாரூர் அஜபா யோகத்திற்குரிய தலம். தவமும் யோகமும் ஒரு சேர அமையப்பெற்றவராதலால் நமது ஆதீன குருமுதல்வர் திருவாரூர் தியாகேச பெருமானுக்கு அபிஷேக கட்டளை அன்னதான கட்டளைகளை நிறுவி சிவாலய பரிபாலனம் செய்து அருளினார்கள் என மணித்தண்டு தொட்டு அடியிட்ட பேரன்போடு மெய்யசைந்தாடும் பிரான் தனக்கே அபிடேகம் அளவர் நிவேதனம் அமைத்திற்கு ஓர் முனிபரவு பாதர் என சுட்டியுள்ளார். தமிழ் வேதமும் பாடி உளம் உருகி 63ஆம் பலராம் தொண்டரோடு நெருங்கி வாழும் திருமண்டபம் பொருந்தும் சத்தியஞான வாழ்வே என பாடியுள்ளதன் மூலம் சத்தியஞானி திருவாரூரில் வீற்றலிலிருந்து சமய பரிபாலனம் புரிந்து அருளினார்கள் என சான்று பகரப்பட்டுள்ளது. மேலும் செவ்வேலும் பருதிச்சுடர் தேவும் விரும்பி பரவும் புல்லூரன் வினை தீர்த்து அடியார் தமை ஆள்வோன் விரை சங்கமலத் துணை சரண் என்னாலும் கருத்தில் இருத்தி நரை நான் மலரால் அர்ச்சித்து நாவால் துதிக்கும் பெருமானே என்ற பாடலின் வழி புள்ளிருக்கு வேலூரானை வழிபடுபவார்கள் என கூறப்பட்டுள்ளது. தமது ஞானாசிரியர் வைய முழுது அளித்தாலும் மறந்து நரரை துதியான் என்றதன் மூலம் புற உலக பற்றற்றவர் என பகரப்பட்டுள்ளது. உணர்வறிய வேதாகமத்தின் பொருளுணர்ந்த வேதாரணியன் உயிர் துணையே என்று சொல்லப்பட்டுள்ளதிலிருந்து இவர்கள் குரு முதல்வர் அவர்களை சார்ந்தவர்கள் கூட ஞானிகளாக வேதாகமத்தின் பொருள் உணர்ந்தவர்களாக விளங்கி இருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. மேலும் தையல்பாக முனி ஒருவர் இளைய சகோதரராக இருந்திருக்கிறார் என சுட்டப்பட்டுள்ளது. கொங்கத்தரசர் தெலுங்க புரவலர் கொல்லாபுர வேந்தர் வங்கம் விராடம் மகத்துத்துறைகள் முடித்தலை தாழ்ந்து மறைத்துதி பல பாடி
வணங்கி மகள் குருராயா என்று சொல்லப்பட்டுள்ளதிலிருந்து நாடாளும் மன்னவர்களெல்லாம் பிற மாநிலத்த மன்னவர்கள் கூட நமது ஆதீன குருமுதல்வர் சத்தியஞானியை பணிந்து அருள் பெற்றுள்ளார்கள் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டுள்ளதன் வாயிலாக இவர்கள் எத்தகைய ஒரு சிவஞானியாக விளங்கி சிவசமயத்தை பரிபாலனம் செய்துள்ளார்கள் என்பதற்கு அருமையானது ஒரு சான்று நமக்கு இந்த பிள்ளைத்தமிழ் பாடலின் வழி கிடைத்திருக்கிறது. எவ்வுயிர்கள் எவ்வொரு எடுக்கினும் சாரூபம் எய்துவிக்கும் புதுமை சேர் மண்ணில் சிறக்கும் கமலைமான பூடனன் என்று சொல்லப்பட்டுள்ளதிலிருந்து இவர்கள் கமலை நகரில் வீற்றிருந்தருளி உயிர்களின் தன்மைக்கேற்ப எத்தகு உயிரினமாக இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் சிவஞானத்தை வழங்கி அவர்கள் சிவனடியை சேர்வதற்கு துணை புரிந்திருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. கருதரு சிவப்பிரகாசம் தசகாரியம் தமிழில் செய் கலந்தைவரு ஞானப்பிரகாசர் தலை வணங்க கருணை பாலிக்கும் குறவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதிலிருந்து இவர்களுக்கு பல்வேறு சீடர்கள் இருந்துள்ளனர் என்பதும் அதிலும் குறிப்பாக சிவப்பிரகாசத்துக்கு உரை எழுதிய மதுரை ஞானப்பிரகாசரும் தசகாரியம் தமிழில் செய்த கலந்தை ஞானப்பிரகாசரும் இவர்களுக்கு சீடர்களாக இருந்தார் என்று அறிய முடிகிறது. பொதிய தமிழினரும் சைவ பெருமான் என்று சொல்லப்பட்டுள்ளதிலிருந்து இவர்கள் திருநெல்வேலியிலே மடத்தை தோற்றுவித்து திருநெல்வேலியிலே நெடுங்காலம் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு உணர்ப்பாளதாக உள்ளது. மேலும் முக்கலாலிங்க முனிவர் வீரவநல்லூர் ஆனந்த கூத்தர் அவர்களுக்கெல்லாம் ஞானாசிரியராக விளங்கி திருக்காலத்தி புராணம் பாபநாச தல புராணத்தை இயற்றிய அந்த முனிபுங்கவர்கள் இவர்களை மீது குரு வணக்க பாடலை மிக அற்புதமாக பாடி தமது குரு பக்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இத்தகு சிறப்பு பொருந்திய இந்த சத்தியஞான பண்டாரம் பிள்ளைத்தமிழானது கடந்த 2010ஆம் ஆண்டில் நூல் வடிவில் 17வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அஜபா நடேஸ்வர சத்தியஞான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களால் முயற்சி தொடங்கப்பெற்று நமது அருளாட்சி காலத்தில் வெளியிடப்பெற்றதனை தொடர்ந்து தற்பொழுது குறுந்தகடாக இசை வடிவோடு, அதாவது அன்பிற்குரிய திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் திருமுறை கலாநிதி பட்டம் பெற்ற தகைசால் சிறப்பிற்குரியவர் பாட பிரபாகர மூர்த்தி என்ற பெரும்புலவரால் விளக்கோரை எடுத்துரைக்க சிறப்பாக இந்த குறுந்தகடுகள் வெளிவந்துள்ளது. இதனை நமது ஆதீனம் தோன்றிய திருநெல்வேலி சீமையில் தாமிரபரணி புஷ்கர விழா நிகழ்வின் போது வெளியிடப்பெறுவது சால பொருத்தமானது. இதனை எல்லோரும் பெற்று பயனுறுவார்களாக. இதற்கு நமது ஆன்மார்த்த மூர்த்தியாகிய அஜபா நடன தியாகேச பெருமான் திருவருள் துணை புரிவதாகுக. திருக்கயிலா